வணக்கம்ண்ணா, என் பேர் பாலசுந்தரி. 2015 பேட்ச். தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி தான் என்னோட ஊர். வீட்டில் பிரதான தொழில்னு கேட்டால் தீப்பெட்டி ஓட்டுறது தான். தீப்பெட்டி ஓட்டுறது தொழிலாக இருந்ததுனால ஸ்கூலுக்கு லேட்டாக போய் அடி வாங்கின காலம்லாம் உண்டு. வேலை பார்த்துட்டு போனோம். ஒரு 12 மணி வரைக்கும் வேலை இருக்கும். காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு தீப்பெட்டி ஓட்டணும். ஓட்டினா தான் அன்னைக்கு ஒரு 100 ரூபாயோ 75 ரூபாயோ நம்ம கைக்கு கிடைக்கும். ஏன்னா ஒரு கெட்டோட விலையே வந்து 75 பைசா தான். இப்போ வரைக்கும் அது 1.25 ரூபாய் தான் அதை ஒட்டுறதுக்கான கூலி. அந்த மாதிரி ஒரு தினக்கூலியில தான் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தோம். நான் 12th 1102 மதிப்பெண்கள் வாங்கினேன். ஒரு ப்ரௌசிங் சென்டர்ல போய் மெயில் செக் பண்றதுக்கு எனக்கு தெரியும். ஒரு 20 ரூபாய் பணம் பே பண்ணி அகரம் ஃபவுண்டேஷனோட அட்ரஸை ப்ரௌசிங் சென்டர்ல இருந்து எடுத்துட்டு வந்து, அண்ணா சொன்ன மாதிரி ஒரே பேப்பர் தான், ஒரு A4 ஷீட்ல எங்க வீட்டுல இப்படிலாம் இருக்கு, நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம், எங்க அப்பாவுக்கு இவ்வளவுதான் வருமானம், எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, இதுக்கப்புறம் எங்க அப்பா என்னை படிக்க வைக்க முடியலன்ற ஒரு சூழ்நிலையில இருக்காங்க, வருமான பத்தல, நிறைய கடன் இருக்கு, எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு மட்டும்தான் எழுதி அனுப்புனேன். சத்யபாமான்ற ஒரு கல்லூரியில உனக்கு ஒரு இன்ஜினியரிங் சீட் கிடைச்சிருக்கு, உனக்கு அது வேணுமாடா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா எனக்கு வேணும்னு தோணுச்சு. நான் எங்க அம்மாவை கூட்டிட்டு எந்த ஊர் பேர் தெரியாத ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். அந்த காலேஜ் வாசல் நிக்கிறேன். அந்த ஆர்ச் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எங்க வீடு ஒரு பத்தி, அந்த சத்யபாமா காலேஜோட ஆர்ச் பார்க்கும்போது இவ்வளவு பெருசா இருக்கு, நம்ம இவ்வளவு பெரிய காலேஜ்ல படிக்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் ஒரு பெரிய MNC கம்பெனில சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். லைக் அகரம்ல ஒரு கோட் இருக்கு, நாங்கள் கல்வி கற்று வேலை பெற்று குறைந்தபட்சம் ஒருவரையாவது படிக்க வைப்போம் எங்களோட உறுதிமொழியில நாங்க எடுத்துப்போம். நான் 3 கிராஜுவேட்ஸை உருவாக்கிட்டேன்னு நம்புறேன். இன்னும் நிறைய கிராஜுவேட்ஸை நான் உருவாக்குவேனும் நம்புறேன். Lots of respect, ma. Lots of respect for what you have done. So proud. உங்க காலேஜுடைய நிர்வாகி மரியசீனா மேடம் மீட் பண்ணீங்களா? ஆசையா இருக்கு சார். கண்டிப்பா. ஆமா. லெட்ஸ் வெல்கம் மரியசீனா அவர்கள். என் தங்கன்னு உரிமையா சொல்லலாம். அகரம் ஆரம்பிச்சு முதல் கால் இவங்க கிட்ட இருந்து வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 7 சீட்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ 900 சீட்ஸ் வந்து 940. சத்யபாமா மட்டும். அதாவது வந்து யோசிக்காம கேட்காம நம்மளை சங்கடப்படுத்தாம உரிமையா கொடுக்கறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நான் கொடுப்பேன், நான் சாப்பாடு போடுவேன், நான் இங்க தங்க வைப்பேன், ஏன் இங்க நடத்தல ஒர்க் ஷாப், ஏன் நம்ம இடத்துல நடத்தல அப்படின்னு சண்டை போடுறதெல்லாம் நான் சண்டை போடுவேன். முதல் கால் நான் தான் அட்டன் பண்ணுறேன். நான் வந்து அன்பு நிலா பேசுறேன் அப்படின்னாங்க. அன்பு நிலானா இல்லைங்க, நான் JPR சத்யபாமால இருந்து பேசுறேன், JPR டாட்டர். மேடம் நீங்க மரியாதை இல்லையா? ஆமா, ஆனா அப்பா வச்ச பேரு அன்பு நிலா அப்படின்னு சொன்னாங்க. அண்ணன் எது செஞ்சாலுமே வந்து அதுல ஒரு நேர்மை, ஒரு நம்பிக்கை இருக்கும். அது இவ்வளவு மாணவர்களை நோக்கி அவங்க வரும்போது அது அவர் சிந்திச்சு எடுத்த முடிவாதான் இருக்கணும். இது கிட்டத்தட்ட அவர் வாழ்க்கையே அர்ப்பணிச்ச மாரி. நம்மை போலவர்கள் சின்ன ஒரு ஏணி படிக்கட்டா இருக்கும் போதும் பல மாணவர்களுக்கு அது ஒரு நம்பிக்கையா இருக்கும். அது எனக்கு எப்பயுமே பிடிக்கும். இங்க யாரெல்லாம் சத்யபாமா மாணவர்கள்? இங்கே 1 2 3 4. நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒரு MNC கம்பெனில 3.5 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கரண்டா டீம் லீடா இருக்கேன். அம்மா அப்பா என்ன பண்றாங்க? எனக்கு அம்மா அப்பா இல்ல, பாட்டி மட்டும்தான். 1.5 வயசுக்கு பையன் 8 மாசம் 2 பேரும் செத்து போயிட்டாங்க. அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா 2 பேரா? 1.5 வயசுலயே கொண்டு சத்து நூல் உட்கார வச்சேன். நானே தான் தினம் 100 ரூபா 200 ரூபா கூலி சம்பாரிச்சு வந்து ஏதாவது ஒரு சோறு கூட ஆக்குவாங்க. அதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது, படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க, என்னால முடிஞ்ச வரைக்கும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி படிக்க வச்சு இந்த காலேஜுக்கு வர்றதுக்கு வரும்போதெல்லாம் ஆண்டவன் தான் பார்க்கணும். சாமி சாமி நீதான் சாமி, சாமி எங்க ஆயால காப்பாத்துனதே நீதான். சம்பளத்தை வாங்கி இன்னைக்கு அது பயங்கரமான வீடு கட்டி இருக்குது. வாடகை வீட்டுல குடியிருந்த இன்னைக்கு அருமையான வீடு கட்டி இருக்குது. அவங்களை என்னன்னு சொல்லி கூப்பிடுவீங்க? அம்மா தான் சொல்லுவேன். அம்மா தான் சொல்லி கூப்பிடுவீங்களா? மாதா பிதா குரு தெய்வம் அவங்கதான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் எல்லாருமே. ஆமா, ஆக்சுவலி அவங்க இல்லைன்னா எதுவுமே இல்லை. அப்பாவும் குடிப்பாரு, எதுவுமே இல்லை, பாட்டி மட்டும்தான். ஸோ என்ன ஆனாலும் படிக்கணும், படிப்பை மட்டும் விட்டுறவே கூடாது. ஏன்னா அவங்க வந்து படிக்க ஆசைப்பட்டாங்க. அவங்க அண்ணா வந்து படிச்சுட்டு நல்ல நிலைமைக்கு போயிட்டாங்க. இவங்க வந்து வேலைக்கு போனதுனால அவங்க மேரேஜ் பண்ணவங்களுமே குடிச்சிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அவங்க லைஃப் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. எங்க அப்பாவுமே ஒரு 5th வரைக்கும் படிக்க போனாரு.
அதுக்கப்புறமேல தாத்தா வந்து குடிக்க காசு இல்லைன்னு சொல்லிட்டு அப்பா வந்து பண்ணையத்துல வச்சுட்டு அந்த காசை வாங்கிட்டு போயிட்டாரு. சோ பாட்டியால அந்த கடன் அடைக்க முடியல. சோ அப்பாவும் இருந்தாரு. சோ அப்படியே நீஸ் தண்ணி குடிச்சுக்கிட்டே வேலை செஞ்சு டெய்லி 200 ரூபா சம்பாரிச்சுங்க. அதால படிக்க வச்சு இன்னைக்கு 15 லட்ச ரூபா போட்டு இடம் வாங்கி வீடு கட்டி ராஜா மாதிரி இருக்கு. அந்த வீட்டை போட்டா புடிச்சுக்கிட்டு வந்து காட்ட சொல்றேன் பாருங்க சாமி. ஒரு 20,000 வீடுகளுக்கு போயிருப்போம். 20,000 வீடுகள்ல 35% வீடுகள்ல வந்து இந்த பிரச்சனை இருக்குங்க கோபி. வீட்டுல ஆண்கள் குடிச்சிட்டு வீடு வந்து கிட்டத்தட்ட பாத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற அந்த பிரச்சனை வந்து 20,000 வீடுகள்ல 35% வீடுகள்ல இந்த பிரச்சனை இருக்கு. அம்மா இவங்கதான் படிக்க வச்சாங்கம்மா, இவங்கதான் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தாங்கம்மா. 1.5 வயசு பையன் ஒருத்தருக்கு தம்பி 8 மாசம் கையில் ஏந்திக்கிட்டு கொஞ்சம் காட்டுக்குள்ள படுக்க வச்சுட்டு 100 ரூபா சம்பாரிச்சுங்க. அதால படிக்க வச்சு தடவை கொண்டு வந்துட்டு எனக்கு இதே போதும், வேற ஒண்ணு எனக்கு எதுவும் வேண்டாங்க. ஆயா படிச்சு வேலை வாங்கிச்சுல்ல, எனக்கு அதே போதும். ஆனா படிப்புல எந்த கொம்பனும் கிட்ட எல்லாம் உங்க வெறிதான் இது நடந்திருக்குது. இந்த ஸ்பிரிட் தான் அங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. மேல உட்காந்துக்கிறீங்களா? வாங்க போய் டீ குடிக்கிற டீ குடிச்சாங்க கொஞ்சம். ஏப்பா நம்ம பேசி முடிச்சப்பா எனக்கு டயர்டா இருக்கிறேன். ஆமா, ஆனா மொரட்டு பாட்டிம்பாங்கல்ல, உனக்கு நான் போய் டீ குடிக்கிறேன், நான் மனசுல வந்ததெல்லாம் சந்தோஷமா சொல்லிட்டப்பா, போதுமா. மிக 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 சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் அகரத்தோடு இணைஞ்சு பணிபுரியுது என் தந்தைக்கே தெரியாது. நான் 2014 தான் இந்த கால் பண்ணேன் அவருக்கு, நான் அன்பு நிலா பேசுறேன் அப்படின்ட்டுன்னு. அப்ப 2015 இதே விஜய் டிவில ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம். நம்ம இந்த விதை ஆரம்பிச்ச கரெக்டா 2015. அப்ப அதை டெலிகாஸ்ட் பண்ணும்போது தான் எங்க அப்பா அழுததை நான் பார்த்தேன். சின்ன வயசுல இருந்து அவர் அவ்வளோ கம்பீரமா பார்த்திருக்கேன். அந்த அகரம் ஃபங்க்ஷன் பார்த்துட்டு அவர் அழுதுட்டாரு. இவ்வளோ உதவிகள் நீ பண்றியே, ஏன் என்கிட்ட இன்னும் இதை சொல்லலம்மா? அப்பா அதற்குன்ற ஒரு காலம் வரும், அதுல ஜெயிச்சவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்தி நான் பெருமைப்படுத்துவேன்னு இது நான் எங்க அப்பா காட்டுற ஒரு ஜெயிச்ச மூமெண்டா நினைச்சுக்கிறேன். நான் அவர் இன்னைக்கு என் கூட இல்லை, பட் இவ்வளோ பிள்ளைங்களோட வாழ்க்கையை மேம்படுத்தி இந்த ஒரு அம்மா வயசானவங்க வாழ்த்தும் போது பல தலைமுறைகள் நீங்க நல்லா இருப்பீங்கண்ணா. மறுபடியும் சொல்றேன், நான் இணைக்கிற பாலம் மட்டுமே, அதை செயல்படுத்துறது ரொம்ப முக்கியம்னா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அன்பு நிலாவுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச் சார்.